கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவர் ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்றைய வேத தியானபதி வாசி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் உபாகமம் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதித்ததினால் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். நீயோ கடன் வாங்குவதில்லை. நீ அநேகம் ஜாதிகளை ஆளுவாய், உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்கள், இஸ்ரவேல் மக்களை தேவன் ஆசீர்வதித்து பொருளாதார ரீதியாக மிகவும் வலிமை பெற்ற பிற தேசங்களுக்கு உதவும் நிலையில் தேவன் அவர்களை உயர்த்தி கடன் பெற்ற தேசங்களை இஸ்ரவேல் மக்கள் ஆளுகை செய்ய தேவன் கிருபை செய்தார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை, கடன் வாங்குவது அடிமைத்தனத்தின் அடையாளமாக கருதப்படுகிறது. கடன் கொடுப்பது ஆதிக்கத்தின் அடையாளமாக குறிப்பிடப்படுகிறது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்கள், நம்ம அநேக நேரங்களில் உலக பிரகாரமான பொருட்கள் சுதந்திரத்துக் கொள்ள பிரயாசப்படுகிறோம். உதாரணமாக ஒரு மொபைல் போன் வாங்குறது, ஒரு டூ வீலர், ஒரு காரு, ஒரு ஹவுசிங் லோன் எடுக்கிறது, ஒரு பொருள் ஹோம் அப்ளைன்ஸ் மெட்டீரியல் வாங்குறதுல நம்ம பிரயாசப்படுறோம். என்னோட தேவைக்காண்டி நான் அதை வாங்குறேன், என்னோட வேலைக்காண்டி வாங்குறேன், என்னோட வீட்டுக்காக வாங்குறேன், எனக்கு உதவிகரமா அது இருக்குன்ற அந்த பொருளை தேவனோட சித்தமா என்று நம்ம அறியாம நம்ம வேகமா போயிட்டு டக்குன்னு ஒரு இஎம்ஐ போட்டு அந்த பொருளை நம்ம சுதந்திரத்துக்கு கொண்டு வருகிறோம். ஆனா அந்த இஎம்ஐ நீங்க கரெக்டா கட்டிட்டு வரும்போது அவர்கள் நண்பர்களை போல ஒரு மாய பின்பத்தை அவர்கள் உங்களுக்கு உருவாக்குறார்கள். ஆனா நீங்க இஎம்ஐ கட்ட தவறும் போது ஒரு நச்சு பாம்பை போல உங்க சுத்தி உங்களை அசிங்கப்படுத்தி உங்கள்ட்ட இருக்க பொருளை அபகரித்து சென்று இவ்வளவு நாள் நீங்க கட்டின இஎம்ஐ எல்லாமே வேஸ்டா போகுது. உங்களை உழைப்பு எல்லாமே விருதாவாய் போகிறது. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மத்தேயு 6:33 இயேசு கிறிஸ்து இவ்வாறாக குறிப்பிட்டார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவையெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று இயேசு கிறிஸ்து இவ்வாறாக குறிப்பிடுகிறார். தேவனோட ராஜ்யத்தை அவருடைய நீதியை நீங்க தேடும் போது உலக பிரகாரமான எல்லா ஆசீர்வாதங்களும் நீங்க சுதந்திரித்துக் கொள்ள தேவன் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. தேவன் தேவனோட சித்தத்தை முதல்ல நம்ம அறியணும். நம்ம தேவனோட சித்தம் இருக்கா, நம்ம செய்ய போற எந்த ஒரு காரியமா இருந்தாலும் தேவனோட சித்தம் இருக்கா. நம்ம கடன் வாங்குவதற்கு தேவனுக்கு பிடிக்காத ஒரு பெரிய ஒரு காரியம். நம்ம கடன் வாங்குவதில்லை, கடன் கொடுப்பாய் தான் நம்ம போட்டு தவிர நீ கடன் வாங்கப்பா, நீ கடன் வாங்கின பிறகு நீ கட்டிடுவான்லாம் பைபிள்ல வேதம் வர குறிப்பிடப்படவில்லை. அதனால ஒவ்வொரு காரியம் நீங்க செய்யும் போது தேவனோட சித்தம் இருக்கா அதை நீங்க முதல்ல தியானிங்க, தேவனோடு உரையாடுங்க. ஆண்டவரே, இந்த பொருளை நான் வாங்க போறேன், இந்த பொருளை நான் வாங்குறதுனால உங்களுக்கு சித்தமா, உமக்கு பிரியமானதா? ஆண்டவரே, இந்த பொருள் எனக்கு வாங்கினாக்க எனக்கு ஆண்டவரே பிரயோஜனமா ஆசீர்வாதமா இருக்குமான்னு முதல்ல தேவனோட நீங்க உரையாடி தேவனோட சித்தத்தை அறிந்து நீங்க அந்த பொருளை வாங்கும் போது அந்த பொருள் உங்களுக்கு ஒரு பெரியதொரு ஆசீர்வாதமாக அமையும். அல்லேலூயா. நம்ம அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்களை அனைவரோடும் இருப்பதாக. ஆமென்.